ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கையை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட ஒன்றை நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீ அவசரப்பட்டு எதையாவது செஞ்சினா அப்புறம் அதை சரி செய்யவே முடியாது. பொறுமையாக வாழ்க்கை அதன் போக்கிலேயே போகவிடு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கர்மாக்களை போக்கி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். விதி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை சிறப்பாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மறந்துடாத. இப்போது உனக்கு தேவை பொறுமை மட்டும்தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா என் கையை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கானதை உன் கரங்களில் வெற்றிகரமாக நான் ஒப்படைச்சிருவேன் என் செல்லமே. இந்த உலகம் நீ நல்லா இருந்தாலும் பேசும், நீ தாழ்ந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பேசும். அதனால அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்ற கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டே மன நிம்மதியை இழக்காதே. மற்றவங்க உன்னை எப்படி பார்த்தாலும், அவங்க கண்ணுக்கு நீ எப்படி தெரிந்தாலும், என் கண்களுக்கு நீ தங்கமான பிள்ளைதான். தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய நல்ல மனசு கொண்ட உனக்காகவே, உன் நல்ல குணத்துக்காகவே இந்த வராகி அம்மா உனக்காக உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன் செல்லமே. நீ எதை நினச்சி வேதனைப்படுறியோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சிடுறேன். என்னுடைய தராசுல நீ எப்போதும் உயர்ந்த இடத்துல தான் இருக்க. அதனால தான் உனக்காகவே உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வேண்டுதல்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும், நீ என்ன செஞ்சாலும் அதில் எந்த ஒரு கவலையும் பதட்டமும் இல்லாமல் முழு மனசோட கவனமாக நிதானமாக செய். அப்படி நீ கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்யும் வேலைகளில் எல்லாம் இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். நேற்று நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு துன்பப்பட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே என் செல்லமே. ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதாலேயோ பயப்படுறதாலேயோ இந்த உலகத்தில் எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியுமே செல்லமே. யாராவது நீ முழுசாக நம்பும்போது, இவங்க தான் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க, நமக்கு நல்லது செய்கிறவங்க, நமக்கு உண்மையான உறவுகள்னு நீ நினைக்கும் நேரத்தில் அவர்கள் பொய்யானவர்கள், போலியானவர்கள் நல்லா உன்கிட்ட நடிச்சிருக்காங்கன்றதை நிரூபிச்சுட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய்விடுகிறார்கள் தானே. அதனால் யார் உனக்கு எதிராக இந்த மாதிரி இருந்தாலும், உன்கிட்ட பொய்யா போலியா நடிச்சிருந்தாலும் அவங்கள நினச்சி அழுது அழுது உன் நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே என் செல்லமே. சில பேர் உன்னுடைய கர்ம வினையை கரைப்பதற்காக உனக்கு கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக உன்னை வருத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் கர்ம வினையை காணாமல் போக செய்வதற்காகவே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது நீ வருத்தப்படக்கூடாது. எல்லா கஷ்டமும் உன் வாழ்க்கையை விட்டு காணாமல் போயிடும். கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் என் செல்லமே. உனக்கான நல்லவர்களையும் உனக்கு நல்லது செய்பவர்களையும் இந்த வராகி அம்மா அனுப்பி வைப்பேன்னு நம்பு. அவங்க தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இரு. நீ யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறியோ, யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறியோ அவங்க தான் முதல்ல உன்னை ஏமாற்றுவாங்க, உனக்கு துரோகம் செய்வார்கள். ஏன்னா மாயையான நிறைஞ்ச இந்த கலியுக காலத்தில் நீ இறைவனை தவிர வேறு யார் மீது அதிக அன்பு செலுத்தினாலும், பற்று வைத்தாலும், பாசம் வைத்தாலும் அது கண்டிப்பாக துன்பத்தை மட்டுமே தருவதாக இருக்கும் என் செல்லமே. இதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த உயிர்களின் மீதும், எந்த விஷயத்தின் மீதும், எந்த பொருளின் மீதும் அதிக பற்று வைக்காம உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. தினமும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம சிறப்பாக செய்ய. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லாத்தையும் எனக்காக செய்கிறதா நினச்சிக்கோ. நீ கொடுப்பதையும் எனக்கே கொடுப்பதாக நினச்சிக்கோ. யாருக்கிட்டையும் போய் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே. எந்த உதவியையும் கேட்டு நிற்காதே என் செல்லமே. உன்னை நேசிக்கவும் உன் மேலே அன்பு செலுத்தவும் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னுடைய அன்பானது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல்
உன் மேலே உன்னுடைய எல்லா பிறவிகளிலும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயம். நீ ஏன் என் மேலே கோவப்பட்டு விலகினாலும், என் மேலே வருத்தப்பட்டு என்னை வணங்காமல் விட்டாலும், இந்த வராகி அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன். என் செல்ல குழந்தையான நீ எங்கே போனாலும் நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என் செல்லமே. இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் கண்ணீர் துளிகளை எல்லாம் கண்ணுக்குள்ளேயே தேக்கி வை. உன் உழைப்பின் மூலமாக வெற்றி வேர்வையாக அதை வழிந்தோடச் செய். எவ்வளவு மனசில் கவலை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது வியர்வையாக அந்த கஷ்டம் எல்லாம் காணாமல் கரைஞ்சு போயிடும். உன்னை கீழே விழ வைத்தவர்கள் முன்பாக நீ தைரியமாக எழுந்து வைராகியத்தோட வாழு. ஒவ்வொரு நொடியும் உன் குறிக்கோளை நோக்கி முயற்சி செஞ்சு போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் என நான் வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. கூட பிறந்தவங்களோ சொந்த பந்தமோ இரத்த உறவுகளோ யாராக இருந்தாலும் யாரும் உனக்கு எப்போதுமே நிரந்தரமாக துணையாக இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும்தான் உனக்கு என்றும் நீங்காத துணையாக இருப்பாய் எனும் உண்மையையும் நீ உணர்ந்து கொள்ளேன் செல்லவே. அதனால் உனக்கான விஷயங்களையும் நீ செய்ய நினைக்கிறதையும் நீயே செஞ்சுக்கணுமே தவிர யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே. மன நிம்மதியின் மாளிகை என்பது தனிமைதான். ஏன்னா தனிமைதான் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எல்லா மனிதரும் அடுத்தவங்களோட யார் கூட இருந்தாலும் அவங்கள எப்படியாவது சமாளிச்சிடுறீங்க. ஆனால் உங்கள் கூட நீங்கள் தனிமையில் இருப்பதை உங்களால் சமாளிக்க முடிவது இல்லை அல்லவா? கூட இருக்கிறவன் எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவனை சமாளித்து அவன் கூட இருந்து கடந்து போகிற நீங்கள் கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காரும்போது உங்களை நீங்களே சமாளிக்க முடியாமல் உங்கள் மனசு யோசிக்கிற விஷயங்களையும் கேள்விகளையும் பொறுத்து கொள்ள முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் திணறுவதையும் தனிமையில் தவிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ இப்படி தனிமையில் இருக்கும்போதும் கஷ்டப்படும் போதும் உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன்னு நம்பு. வராகியை தவிர உனக்கு உற்ற துணை யாருமே இல்லை என்பது கசப்பான உண்மைதான் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போகிறவங்க யாரையும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்காதே. நான் அதுக்காக செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு விளக்கம் சொல்லி உன் அன்பை புரிய வச்சு உன் வாழ்க்கையில் அவர்களை நிறுத்தி வைக்கணும்னு நினைக்காதே என் செல்லமே. ஏன்னா உன் அன்பை புரிந்தவர்கள் நீதான் முக்கியம்னு உன்னை தேடி வருவாங்களே தவிர நீ அவர்களுக்கு விளக்கம் சொல்ல அவசியமே இருக்காது. உன் அன்பையும் பாசத்தையும் நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு. போலியானவர்களையும் பொய்யானவர்களையும் உனக்கு காட்டி கொடுப்பதற்காகவும் அவங்க உன் மேலே வச்சிருக்க அன்பு பொய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்குமாக தான் இப்படிப்பட்ட சூழலை நான் உனக்கு உருவாக்குறேன். ஆனால் இந்த வராகி அம்மா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போகாமல் எப்போதும் உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. இனி அடுத்தடுத்து சரியான நபர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக வல்ல பிள்ளையாக வலிமை உள்ள பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. நல்லது கெட்டது எதுன்னு தெரியாத அளவுக்கு பகுத்தறிந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அறிவில்லாத நல்ல பிள்ளையாக இருக்கக்கூடாது. நல்ல பிள்ளையாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்க்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாகவும் இருக்கணும். யாரையும் எவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. ஒவ்வொரு மனிதனின் பேசும் வார்த்தைகளை விடவும் அவன் செய்யும் செயல்களை நீ கவனமாக பாரு. ஏன்னா ஒருத்தருடைய செயல் மட்டும்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்தும். பேசுகிற பேச்சில் 1000 பொய்யை கலந்து வச்சு நைஸா பாசாங்கு காட்டி பேசுவார்கள். ஆனால் செய்யும் செயல்கள் அவர் யார் என்பதை உனக்கு படம் பிடிச்சு காட்டிடும். அதனால் யாருடைய செயலையும் முற்று கவனமாக நோக்கி அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் அவங்கள உன் கூட வச்சுக்கோ. நல்லவங்களை உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்டவர்களையும் தீயவர்களையும் பக்கத்தில் வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையும் கெட்டு போயிடுமே செல்லமே. நீ மனசில் நல்லதையே நினச்சினா இந்த வராகியம்மா உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாகவே அமைச்சு கொடுத்துருவேன். எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை எப்போதும் உனக்குள்ளே நீ வச்சுக்கிட்டினாலே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என் செல்லமே.
நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் நல்ல காரியங்களை நடத்தி கொடுப்பேன். உனக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நம்பு. அவங்களுக்காக பிரார்த்தனை செய். கண்டிப்பா நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அவர்களுக்கும் உதவி செஞ்சு நல்லது செய்வேன். உனக்கும் நான் நிச்சயம் நல்லது செய்வேன். உன் வாழ்க்கையில அனைத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு நம்பு. என் வராகி அம்மா எனக்கு துணையா இருந்து என் வாழ்க்கையை மாற்றி காட்டுவாங்கன்னு நீ நம்பும்போது நானே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. எதையாவது போட்டு யோசிச்சு குழம்பிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வைரக்கற்களை நீ வெளியே தூக்கி போடுவியான்னு யோசிச்சு பாரு. அதை யோசிச்சுட்டு எதுக்காகவும் கலங்காமல் தைரியமா இரு. நீ யாரை நினச்சி கவலைப்படுறியோ, யாருக்காக கலங்கி நிற்கிறியோ அவர்கள் தானாக உன்னை தேடி வருவாங்க. உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்வார்கள். தளராத இதயம் உள்ள உனக்கு இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்கிறேன் செல்லமே. உன் மனதை உடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரி செஞ்சு நீயே உன்னை ஒரு புது ஆளா உருவாக்கிக்கோ. ஏன்னா மனசு உடையும் போதும் சோர்ந்து போகும்போதும் கவலைகள் பெருகும் போதும் தான் நீ ஒரு புது ஆளா உருமாறுவ. எல்லா கஷ்டங்களையும் உன் நன்மைக்காக தானே நான் செய்கிறேன். கண்டிப்பா நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து கஷ்டத்தின் மூலமாகவும் தோல்வியின் மூலமாகவும் உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையின் யதார்த்தமும் உண்மையும் பிரச்சனைகள் வரும்போது தான் புரிய வரும். எல்லா பிரச்சனைகளையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது எல்லாமே சரியாகி அது உனக்கு சாதகமாக சந்தோஷமாக மாறும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல நிச்சயம் வெற்றி உண்டாகும். நீயும் நம்பிக்கையோடு இருந்தா எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் உனக்கென ஒரு அடையாளத்தையும் உன் பேரை சொல்லி உன்னை அறிமுகப்படுத்துவதை விட நீ பெற்ற வெற்றியை சொல்லி உன்னை அடையாளம் காட்டும்படி நீ வாழணும் என் செல்லமே. உனக்குள்ள ஒரு தனி திறமையை நீ வளர்த்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களை பார்த்து அதை போல உன் வாழ்க்கையை வாழணும் நீ நினைக்காதே. ஏன்னா நீ யாரை போலவும் உன் வாழ்க்கையை வாழ தேவையில்லை. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதன் மூலமாக நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னை பார்த்து 4 பேர் இதை போல வாழணும்னு உன் வாழ்க்கையை உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்க்கையை சிறப்பாக ஜொலிக்கும்படியும் ஜெயிச்சு வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன். உனக்கான ஒரு காலம் நிச்சயம் வரும். வைரம் பட்டை தீட்ட தீட்டதானே ஜொலிக்கும். அதே போல நீயும் ஜொலிக்க போகிறாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா கொடுப்பேன்னு நம்பு. எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா கொடுப்பேன்.